வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேட்கறது மொக்க கமிட்டி. நாங்க ஹோஸ்ட் மார்வல் ஸ்பாட்லைட் பேனரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு எக்கோ. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச எக்கோ சீரிஸ் என்னத்துக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடைய ரிவ்யூ அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் பிரேக் டவுன் சேனல் இருக்க செக் பண்ணி பாருங்க. ஸோ வழக்கமா நம்ம ஒவ்வொரு எபிசோடா பார்த்து அதை பிரேக் டவுன் பண்ணி ஸ்பெகுலேட் பண்றதுல இருக்க ஒரு சந்தோஷமே வேற. ஏன்னா வாரத்துக்கு ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த முறை மார்வல் டிவி மெச்சூர்டா, அதாவது கிட்டத்தட்ட R-rated கண்டென்ட் ரிலீஸ் பண்றதுமே தாண்டி மொத்த எபிசோடுமே ஒரே நாளில் கொடுத்துட்டாங்களா, அதனால உட்காந்து பிரேக் டவுன் பண்றது கஷ்டமாயிடுச்சு. பட் எனிவேஸ் இப்போதைக்கு நம்ம பார்ட் பை பார்ட்டா, அதாவது ரெண்டு எபிசோட இந்த எபிசோட் மொத்தமே பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இந்த எக்கோ சீரிஸை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு வேல்யூபிளான சீரிஸ் தான். பார்த்தவங்க தாசைக்கில காப்பாடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஓப்பனிங் இந்த சாக்டா இன மக்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னு சொல்லப்படி ஒரு ஆரிஜின்ல தான் ஆரம்பிக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இது மார்வல் சீரிஸா இல்ல வேற ஏதாவதா அப்படிங்கிற தாட் எனக்கு வந்துருச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. மார்வலுக்கு இது புதுசா இருந்துச்சு. அது கம்ப்ளீட்டா அந்த சீரிஸ்க்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு ஆரிஜின். காமிக்ல இது கிடையவே கிடையாது. இந்த சீரிஸ்ல எந்த ஒரு விஷயமுமே காமிக்ல இல்லங்க. காமிக்ல இருக்க கிங் பின், எக்கோ, டேர்டெவில் கேரக்டர் மட்டும் எடுத்திருக்காங்களே தவிர்த்து நடக்காத விஷயங்களை தான் இந்த கதை முழுக்க சொல்லியிருக்காங்க. அதனால காமிக் ரெஃபரன்ஸ்ங்கிறது பெருசா நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த இடத்துல சாக்டா இனத்தோட முதல் பெண்மணி, அதாவது இந்த சாஃபாவை இறக்குறாங்க. சோ அவங்க தண்ணி கடியில இருந்து பிறந்து வரதையுமே தாண்டி பக்கத்துல சுழல் வடிவத்துல ஓடிட்டு இருக்க ஒரு தண்ணீர், நீல நிறத்துல இருக்க அந்த தண்ணீரை குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இதே மாதிரி தான் ப்ரீவியஸா நம்ம ஒரு இண்டிஜினியஸ் மக்களை பார்த்திருப்போம். கஹோரி அவளுமே ஒரு நீல நிற லேக், அதாவது அந்த டெசரக்டால பவர் பண்ணப்பட்ட ஒரு குட்டைக்குள்ள விழுந்துதான் வேற ஒரு உலகத்துக்கு போய் அவங்களுக்கு பவர் கிடைக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் மோஸ்ட்லி எல்லாருமே இண்டிஜினியஸ் மக்கள் தான். இவங்க வேற ட்ரைப், அவ்வளவுதான். சாஃபா இந்த தண்ணியை குடிச்சிட்ட அப்புறம் ஒரு பறவை வுட்பெக்கர் பார்த்தீங்கன்னா இந்த சாஃபா கையில் உட்காருது. இந்த வுட்பெக்கர் மோஸ்ட்லி ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும்போது, ஆபத்து வரப்போகுதுங்கிறத சொல்லக்கூடிய ஒரு மெசஞ்சரா அந்த சாக்டா இனத்துல பார்த்துட்டு இருக்காங்களா. ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு உளவாளி தான் இவரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த வுட்பெக்கர் வந்துட்டு போன அப்புறம் சுத்தி இருக்க எல்லா இடங்களும் உடஞ்சு நொறுங்குது. இங்க இருக்கவங்க எல்லாருமே தண்ணியில இருந்து பிறந்து வந்திருந்தாலும் சாஃபா மட்டும் தான் அந்த சுழல் வடிவத்தில் இருக்க அந்த தண்ணீரை குடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் சூப்பர் பவர் இருக்கு போல. சோ உடஞ்சு விழுற அந்த இடத்தை இவங்க ரெட்டை கையில தாங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க எல்லாருமே அதுக்குள்ள போயிடுறாங்க. சாஃபா கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சு அதுக்கப்புறம் உள்ள போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. எங்க போனாங்கன்னு தெரியல. பட் கண் முழிச்சு பார்த்தா இப்போதைக்கு இவங்க எல்லாருமே நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க. இவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க சுத்தமா ஐடியால. பட் ஒரிஜினல் சாக்டா இனத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சாக்டா இன மக்கள் எல்லாருமே களிமண்ணால உருவாக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கான். சோ அவங்களுடைய முன்னோர்கள் களிமண்ணால உருவாக்கப்பட்டு தான் நம்ம இப்படி வந்திருக்கோம். சோ கடவுள் எங்களை இப்படிதான் உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கிட்ட இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல சாஃபாவுமே தண்ணீரும் மணலும் கலக்கிற அந்த குட்டையில இருந்து வெளியில வரதுமே தாண்டி உடம்பு முழுக்க மண் பூசினது போல களிமண்ணால தான் கவர் பண்ணிருக்க மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வெயிலுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த களிமண் உதிர்ந்து உங்களுடைய மனித உடல் வெளியில தெரியுது. ஸோ விச் மீன்ஸ் அந்த ஒரிஜினல் சாக்டாவோட ஆரிஜினை மார்வல் ஆரிஜின் கூட மிக்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ சாஃபா தான் மோஸ்ட்லி இவங்க எல்லாருக்குமே லீடரா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இவங்களுடைய பவர் என்னன்னு இது வரைக்கும் தெளிவா தெரியல. கையில மட்டும் ஒரு சுழல் வருது. அண்ட் சாஃபா அந்த சுழல் மூலியமா லைக் அவ கடுத்த வர எல்லா ஜென்ரேஷன் கூடயுமே கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. மோர் லைக் அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் மாதிரி எப்படி அவதார் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்யூனிகேட் பண்றாரோ அதே மாதிரி இந்த இடத்துலயுமே இருக்க எல்லா கேரக்டரும் சாஃபா கூட கனெக்ட் ஆகி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பவர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும், அவங்களுடைய திறமைகளை யூஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது எப்படி கூட்டு போறான்னு தெரியல. இதுக்கும் மல்டிவர்ஸ்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா டவுட் தான். பட் இது கொஞ்சம் புதுசா இருக்குங்க. எனக்கே புதுசா தான் இருக்கு. இந்த சீரிஸ்ல இன்னும் பவர்ஸை கொஞ்சம் டீடைல்டா காமிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் சாஃபாவோட ஆரிஜினை தொடர்ந்து 2007ல நம்ம குட்டி பொண்ணு மாயாவும் அந்த மாயா கூட இருக்க அவளுடைய சிஸ்டர் பானியுமே மீட் பண்றோம். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் திக்கஸ்ட் சிஸ்டரா இருக்காங்க. இங்க வந்திருக்கா பாத்தீங்களா அந்த குட்டி பொண்ணு மாயா. இந்த ரோல பிளே பண்ணது உண்மையாவே இந்த பெரிய பொண்ணு மாயாவோட கசினாங்க. ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த ஃபேஸ் கட்டுங்கிறது பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகிறதுக்கு காரணம் இவன் தான். ரெண்டு பேருமே ரிலேட்டட். இந்த எக்கோ சீரிஸ்ல கேஸ்டிங் ஒர்க்க பக்காவா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நடக்கிற டைம்லைன் 2007ங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். 2007 அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மாயா மட்டும் இல்ல, மாயாவோட அம்மாவுக்கும் பேச்சு வராது, காதும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுடைய அம்மா சூலா மாயாவோட பாட்டியாலேயுமே பாத்தீங்கன்னா ASL பண்ண முடியும், அதாவது அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பேச முடியும். பட் கிராண்ட் ஃபாதரா இருக்கார்ல, அவரால் பேச முடியாதுங்கிற மாதிரி, ஐ மீன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். மேபி ஒரிஜினல் தாத்தா செத்துருக்கலாம், இவர் ஒரு ஸ்டெப் தாத்தாவா உள்ள வந்திருக்கலாம். புது சூலாவோட பாய் ஃப்ரெண்டா இருக்க சான்சஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம மாயாவோட அப்பாவை டெக்னிக்கலா அந்த பாட்டிக்கு பிடிக்கவே இல்லை. இந்த லோபஸ் பாய்ஸை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்போட தான் சுத்திட்டு இருக்காங்க. பட் அந்த பார்ட்டி முடிஞ்சே எல்லாருமே கிளம்புற அந்த சமயத்துல அந்த சூளை வெளியில போகும்போது அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த வுட்பெக்கர் உட்காரும். வுட்பெக்கர் ஏதாவது ஒரு கெட்ட சகனத்துல தான் உட்காரும். இதை பார்த்த உடனே சூலாவுக்கு ஏதோ மனசு பதபதிக்க ஆரம்பிக்குது. அவங்க அந்த ஸ்டெப் தாத்தா கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. அதே சமயத்துல இந்த பக்கம் மாயா பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற அந்த சமயத்துல உள்ள எனக்கு ஹாட் காஃபி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல மாயாவோட அம்மா ரெண்டு பேரும் ஒன்னா போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி காரத்து கலவும் போது
போற வழியில ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த கார் கண்ணாடியில ஒரு துண்டு மாயாவோட காலை வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சிடும். அந்த இடத்துல தான் மாயாவுக்கு கால் வெட்டுப்படுது. ஸோ மாயா எப்படி ஆம்பியூட்டியா மாறினாங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெஃபரன்ஸ் இந்த இடத்துல மாயாவோட அம்மா அவங்க முகத்தை நீங்க பாருங்க, ஒரு பக்கம் மட்டும் தான் பிளட் இருக்கு. எக்கோவை நீங்க காமிக் புக்ல பாத்தீங்கன்னா அவங்க முகத்துல ஒரு கை அடையாளம் இருக்கும். காரணம் அவங்க அப்பா சாகும்போது முகத்துல அந்த ரத்தக்கரை படிஞ்சு அந்த கையை வச்சுட்டு போயிருப்பாரு சின்ன வயசா இருக்கும்போது. அதே மாதிரி மாயா சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அம்மாவை இழக்கிற அந்த சமயத்துல முகத்துல அந்த ரத்த காயம் இருக்கதா பார்த்திருக்காங்க. அதே மாதிரி ரோனின் மாயாவோட அப்பாவை கொன்னுட்ட அப்புறம் அவரும் சாகுறதுக்கு முன்னாடி எக்கோட முகத்துல அந்த அவருடைய கை அடையாளத்தை வச்சுதான் போயிருப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் மாயாவோட அந்த ஒரிஜினல் முகத்துல கை அடையாளம் இருக்க அந்த லுக் வந்து காமிக்கப்படல. பட் ஃபியூச்சர்ல காமிச்சாலும் உண்மையிலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஐகானிக்கான லுக்கு பிரசன்ட் பண்ணா நல்லா இருக்கும், பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மாயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி சூலா பாட்டி வந்து அவன் பொண்ணை இழந்திருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டா, உன்னை பழி வாங்க வந்தேன்னு சொல்லி உன் காரை அடையாள வச்சுதான் என் பொண்ணை கொண்டுட்டாங்க, அதனால என் கண்முன்னாடி முழிக்காத அப்படின்னு சொல்ல மாயாவோட அப்பாவுக்கு வேற வழியே இல்லை. மாயாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த இடத்துல மாயாவும் பானியும் கடைசியா பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மாயா அங்கிருந்து கிளம்பி நியூயார்க்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல மாயா லோபஸோட அப்பா கிங்பின் கீழே தான் வேலை செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். பட் நியூயார்க் வந்துட்டு அப்புறம் அவருடைய திறமையை கிங்பின் கீழே அவர் வளர்த்துருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஓக்லஹோமா இந்த டெஹோமா சிட்டிலே நீங்க பாத்தீங்கன்னா ஃபிஸ்க் ஷிப்பிங்கிறது நடந்துட்டு இருக்கும். பட் அந்த டைம்லைன்லேயே நடத்திருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறியா இருக்கு. நியூயார்க் வந்துட்டு அப்புறம் ஃபிஸ்க்கு கீழே தான் இவருடைய அப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம மாயாவோட ரூமை காமிச்சிருப்பாங்க. அந்த ரூம்ல ஆப்வியஸா அந்த ஹேண்ட் பிரிண்ட் சிம்பிள் இருக்கு, எக்கோட அந்த ஃபேஸ் பெயிண்ட் தான். அதே மாதிரி அவங்க அப்பாவும் மாயாவும் இந்த ஷேடோ பப்பட் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல கழுகு மாதிரி இருக்க ஒரு பறவையும் முதலையும் சண்டை போடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்களே. பறவை முதல்ல எங்கேயாவது சண்டை போடுறத பார்த்துருக்கீங்களா? மூன் நைட்ல காஞ்சு பறவை சோபக் முதல்ல. ஸோ மேபி அதுக்கான ரெஃபரன்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அதே மாதிரி டிராகன் பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. டிராகன் ஆப்வியஸா சாங்ஷி படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, டேலோல இருக்கும்ல. அதை தொடர்ந்து நம்ம கிங் பின்னை காமிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்துல கிங் பின் நம்ம மாயாவோட அந்த கராத்தே பிராக்டிஸ்க்கு வந்திருப்பாரு. ஸ்கூலுக்கு விடுறதுக்கும் அவர் தான் வராரு. ஸோ மோர் லைக் கிட்டத்தட்ட அந்த மாயாவோட ஒரு செகண்டரி ஃபாதராகவே நம்ம கிங் பின் இருக்காரு. ஏன்னு தெரியல. பட் மாயாவோட அவருடைய கேரக்டர் வந்து பாசிபிளி கிங் பின்னுக்கு இன்னும் நல்லாவே பிடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல அவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேற யார் கூடயே பேசுற மாதிரி தெரியுதுல. இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஹாக்கி சீரீஸ்ல பார்த்திருப்பீங்க, காஜியோட அப்பா. காஜியை இந்த சீரீஸ்ல எங்கேயுமே காட்டல, பட் அவருடைய அப்பாவை மட்டும் லைட்டா காமிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல நம்ம ரோனின் வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட அப்பாவை கொலை பண்ற சீக்வன்ஸ் பிளே ஆகும். ஹாக்கி சீரீஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த கடை பேரு ஃபேட்மேன் ஆட்டோ ரிப்பேர். ஃபேட்மேனா வேற யாரு? கிங் பென். பார்க்க கொஞ்சம் பயங்கரமா பல்கா இருக்கல, அது வந்து கலைக்கிற மாதிரி தோணுதுல. இதில் தான் அவங்க அப்பாவுக்கு ரோனினை பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் ஆப்வியஸாக மாயாவுக்கு வந்துருக்கணும். அதனால லைக் ஒரு ஷோரூமுக்கு போய் பைக் ஷோரூமுக்கு போய் ஒரு பைக்கை வச்சு இந்த போலீஸ் கிட்ட வித்தியா காமிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், கிங்பின் வந்து நடந்து வரும்போது சில போலீஸ் கிங்பினை பார்த்து பயப்படுறாங்க, சில போலீஸ்க்கு கிங்பின் யாருன்னே தெரியல. டேட்டாவிலுமே இதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீரீஸில் வர சில விஷயங்கள் அப்படியே இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுறதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இருந்தாலும் அசால்ட்டாக வந்து இந்த பக்கம் நம்ம எக்கோவை எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் தூக்கிட்டு போறதுமே தாண்டி நம்ம எக்கோக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுப்பாங்க. நீ கோவத்தில் இருக்காங்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அந்த கோவத்தை நீ டிஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ற, அந்த கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல அந்த கோவத்தை நீ வெளிப்படுத்தினா எல்லாருக்குமே லாபமும் இருக்கும், அதே சமயத்தில் உனக்கு அந்த கோவத்தை வெளிப்படுத்தின ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய லாபத்துக்காக மாயாவோட அந்த கோபத்தை ஆக்சுவலாக இந்த இடத்துல கிங்பின் யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல கிங்பின் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை போட்டிருக்காருல, அவர் பக்கத்தில் இருக்க அந்த இன்டர்பிரேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் சட்டை போட்டிருப்பாங்க. கிங்பின் மோர்லைக் ஒரு காட்லி ஃபிகராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மாயா கண் முன்னாடி வந்து உட்கார வச்சிருக்காங்க நம்புறேன். அதே மாதிரி மாயா இந்த இடத்துல கிங்பின் பேசுறதையும் அதே சமயத்தில் இந்த இன்டர்பிரேட்டர் சொல்றதையுமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு படத்தை சப்டைட்டிலோட பார்க்கறது எவ்வளோ கஷ்டங்கிறத மாயா இந்த இடத்துல தெளிவாகவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் டெக்னிக்கலாக காமி புக்லாம் மாயாவால் வந்து பார்த்தீங்கன்னா லிப் ரீடிங் பண்ண முடியும். பட் இந்த சீரீஸ்ல அது எங்கேயுமே பண்ண மாதிரி காமிக்கப்படலை. பட் எனிவேஸ் இந்த இடத்துல நம்ம கிங்பின் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லயே நம்ம எக்கோவை மாயாவை டேர்டெவில் கூட கோத்து விட ட்ரை பண்ணாரு. ஃபிஸ்கோட அந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாக்குள்ள இப்போதைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வர அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக வெறும் 3 பேர் இன்க்ளூடிங் மாயா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அனுப்ப அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 minutes கிட்ட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுல மற்றவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்டா மாயா மேல அந்த ஃபோக்கஸ் வரும்போது சுத்தி இருக்க எல்லாமே அமைதியாயிடும். நம்ம மாயாவோட ஹார்ட் பீட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். ஆப்வியஸா மாயாவுக்கு காது கேட்காது. ஸோ மற்றவங்க எல்லாருமே கலவரம் பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மாயா செம்ம ஃபோக்கஸ்டா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சண்டை போட வராங்க அப்படிங்கறத தெளிவா கன்வே பண்ண பார்த்திருக்காங்க. இந்த இடத்துல மாயாவோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ல கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க நம்புறேன். இந்த இடத்துல தான் நம்ம டேர்டெவிலை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. டேர்டெவில் அது வரைக்கும் லைக் ஒரு 10 பேர் கிட்ட சமாளிச்சுட்டு இருந்த அந்த கிங்பினோட அடியாட்களை அசால்ட்டா அடிச்சு போட்டு நம்ம மாயா கூட ஒண்ணு கூட்டி நிப்பாரு. மாயாவும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டேர்டெவிலுக்கு ஈக்குவலா நிக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் டேர்டெவில் நினைச்சிருந்தா மாயாவை எப்படியோ டேக் டவுன் பண்ணிருக்கலாம். பட் அவ வந்து சும்மா இந்த பக்கம் நம்ம மாயா
மாயா கூட விளையாடிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் மாயா எப்ப கையில கன் எடுத்தாங்களோ அப்பதான் டேர்டெவில் இறங்கி சண்டை போடுவாரு. ஐ மீன் மாயா எழுச்சிக்க கூடாதுங்கிற அளவுக்கு ஷெல்ஃபையே மாயா மேல தள்ளி விடுறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அவர் முகத்துல இந்த கோவத்தை உங்களால பார்க்க முடியும். ஏன்னா நம்ம டேர்டெவிலுக்கு கன்ஸ் பிடிக்காது. ஸோ மாயா அந்த கன்ஸை டச் பண்ண அப்புறம் தான் அவர் கோவமே படுறாரு. அந்த ஒரு டச் நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அவருடைய அந்த சூட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மொத்த ஃபைட்டுமே பிளிட் சீக்வன்ஸ் அப்போ தான் நடந்திருக்கு. அதாவது 2018 ஆரம்பிச்சு 2023 கேப்ல தான் ஆக்சுவலாக அந்த மொத்த ஃபைட்டுமே நடந்திருக்கு. ஸோ டேர்டெவில், கிங்பின் அண்ட் மாயா இவங்க 3 பேருமே பிளிப் அப்போ உயிரோட தான் இருந்திருக்காங்க. அப்பவும் கிங்பின் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் மாஃபியா வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல கிங்பின் மாயாவை பார்த்து என்னுடைய பல ஆட்களை அந்த டேர்டெவில் அடிச்சு தொந்தம் பண்ணியிருக்கான். ஆனால் நீ அவங்க கூட சரி சமமாக நின்றுருக்க, ரொம்ப நல்ல விஷயம். நீ நான் வச்ச டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட. ஸோ இதுக்கப்புறம் உண்மையான அந்த கில்லர் கிடைச்சானா அவனை நான் கையில் தான் ஒப்படைப்பேன், நீ அவனை போட்டு தள்ளிக்க. உண்மையான கில்லர் மீன்ஸ் ரோனின்னு சொல்கிறாரு. அண்ட் மாயாவுமே ஆப்வியஸாக அவனை நான் தான் போட்டு தள்ளுவேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பி அந்த ஹாக்கி சீரீஸ் நடக்குது. அதில் என்னதான் ரோனின் நம்ம மாயாவோட அப்பாவை கொண்டு இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்பாவை கொல்லணுங்கிற ஒரு துப்பை கொடுத்தது வேற யாரும் இல்லை, ஆப்வியஸாக கிங்பின் தான். இது எல்லாத்துக்கும் பின்னாடி கிங்பின் தான் இருக்கான்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் மாயா இறங்கி கிங்பினை கண்ணிலே சுட்டுருப்பாங்க. கண்ணிலே சுட்டு ஒருத்த சாவலடா, அதுக்கப்புறம் என்னங்க நான் சொல்றது. காமிக்லுமே இதே சீக்வன்ஸ் அப்படியே நடந்திருக்கும். அதில் கிங்பினுக்கு 2 கண்ணுமே போயிருக்கும். அது தொடர்ந்து அவர் கண்ணு சரி பண்ணிட்டு மேற்கு ரன் பண்ணியிருப்பாரு. அதுதான் இந்த சீரீஸ்லேயே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் என்ன, நம்ம கிங்பினுக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் போயிருக்கும். அதுமே டக்குன்னு சரியாயிடும், ஹீல் ஆயிடும். எப்படி எக்கோட கதையவே மாத்திராவீங்க. கடைசியில் கிங்பினை மியூட்டன்ட்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நம்ப முடியாது. பட் இந்த இடத்துல நம்ம எக்கோ ஆக்சுவலாக கிங்பினை சுட்டு 5 மாசங்கள் கழிச்சு அங்கிருந்து கிளம்பி இவளுடைய சொந்த ஊருக்கே போறா. ஏன்னா எக்கோவை பொறுத்த வரைக்கும் கிங்பின் செத்துறான், அவனுக்கு இருந்த ஒரே ஃபேமிலியும் செத்து போச்சு நியூயார்க்ல. பட் இவளுக்கு இப்போதைக்கு பழைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவளை பார்க்கறதுமே தாண்டி கிங்பின் இல்லாத சமயத்தில் கண்டிப்பாக ஒரு பவர் வேக்கம் உருவாகி இருக்கும். அதை நான் ஃபீல் பண்ணிக்கணும். அடுத்து குயின் பின்னா நான் தான் வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இப்போதைக்கு அதை எப்படி அட்டாக் பண்ணுங்கிற ஒரு தாட்ல எக்கோ அங்கிருந்து கிளம்பி திரும்ப தன்னுடைய சொந்த ஊருக்கே போற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். போற வழியில அவளுடைய ஆன்செஸ்டர்ஸ் முன்னோர்களோட அந்த நினைவுகள் இவளுக்கு டக்கு டக்குன்னு ஃபிளாஷ் ஆகும். அது என்னன்னே எக்கோக்கு புரியாது. எப்படியோ அவளுடைய பழைய வீட்டுக்குள்ள வந்து தன்னுடைய அந்த காயத்துக்கு தையல் போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க அந்த சமயத்துல தான் இவருடைய கசின் பிஸ்கெட்ஸ் இறக்கி விட்டுருப்பாங்க. பிஸ்கெட் செம்ம அமேசிங்கான ஒரு கேரக்டருங்க, சூப்பரா இருப்பாரு. இந்த மொத்த சீரீஸ்க்குமே ஒரு ஹியூமர் கொண்டு வந்தது அவர் தான். இவருக்கு ஒரு நாயுமே இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். நாயோட பேர் பில்லி ஜாக். நாய்க்கு மனுஷ பேரையும் மனுஷனுக்கு நாய் பேரையும் வச்சிருக்காங்க. யாரா நீங்க? பட் இதுல பிஸ்கெட் சொல்ற அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நீ பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்க, கடந்த 20 வருஷங்கள் ஆனாலும் உன் முகம் மாறவே இல்லை அப்படிங்கிற பத்தி சொல்லியிருப்பாரு. 20 வருஷங்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சும்மா இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை தொடர்ந்து வந்த செகண்ட் எபிசோட்லயுமே நம்ம எக்கோட கிராண்ட்பா நீ இங்க இருந்து போய் 20 வருஷங்கள் ஆச்சுல அப்படிங்கிற பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. 20 years, way too long. ஸோ 2007 ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ப்ளஸ் 2027 எக்கோ நடக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஹாக்கை நடந்து 5 months கழிச்சு தான் ஆக்சுவலாக எக்கோ நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஹாக்கை 2024 கிறிஸ்மஸ்ல நடக்கும். ஸோ விச் மீன்ஸ் அரௌண்ட் மே மாதம் 2025 தான் எக்கோ நடக்கணும். ஆனால் இந்த இடத்துல 20 வருஷங்கள் சொல்லும்போது எங்கேயோ இடிக்குதுல. மார்வல் கண்டினியூட்டியில் கன் மாதிரி இருக்கவே தான். ஆனால் இந்த கண்டினியூட்டி சரியில்லை, இங்கே எங்கேயோ கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இஷ்டத்துக்கு சொல்லியிருப்பாங்க அப்புறம் அப்படி நீங்கள் நினைக்கிறதுன்னு புரியுது. நாம மார்வல் ஃபேன்ஸ் அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல எல்லாம் கன்னு வந்து கணக்கு வச்சிருப்போம். பட் இது எதுவுமே தெரியாத ஒரு ஜெனரல் ஆடியன்ஸை கணக்கு எடுத்து பாருங்க. 2007 அதை ஃபாலோ பண்ணி எந்த டைம்லன்னு சொல்லி இது கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணாம 20 வருஷங்கள் சொல்ற அந்த சமயத்தில் எல்லாருமே ரொம்ப ரேண்டமா இந்த 2027 நடக்குதுங்கிற மாதிரி தான் நோட்டே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கும் நான் சொல்லிட்ட அப்புறம் தான் அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூ மிஸ்டேக் தான். இந்த மாதிரி கண்டினியூ மிஸ்டேக் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் மிஸ் மினிட்ஸை கூப்பிட்டு பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியது. மார்வல் இதே பொழப்பா வச்சிருக்காங்க. எழுதும் போதே ஒழுங்கு எழுதுனா என்ன. பட் எனிவேஸ் இந்த இடத்துல மாயா வந்து பிஸ்கெட்ஸை பார்த்து நான் இந்த இடத்துல வந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, ஒரு சின்ன வேலை தான் வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல பிஸ்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படியே மாயா அங்கிருந்து கிளம்பி பானியை மீட் பண்ண போயிருப்பான். பட் பானி கிட்ட பேச மாட்டான். ஸோ இந்த இடத்துல பானியா பிளே பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அந்த ஆக்ட்ரஸ், அவ தான் இதுக்கு முன்னாடி கஹோரி ரோல்ல பிளே பண்ணது. வாட் இஃப்ல வந்தாங்க பார்த்தீங்களா கஹோரி, அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே இந்த ஆக்ட்ரஸ் தான். ஸோ அதே ஆக்ட்ரஸ் திரும்ப இதுக்குள்ள கேஸ் பண்ணியிருக்க சமயத்தில் எனக்கு என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிற மாதிரி தாங்க தோணுது. ஸோ இந்த இடத்துல பானி கிட்ட தான் வந்து விஷயத்த சொல்லாம அப்படியே அங்கிருந்து கிளம்பி ஒரு ஸ்கேட் பார்க்ல ஹென்ரிங்கிற ஒரு கேரக்டர் மீட் பண்ண வந்து காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ இவங்களுமே சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ சின்ன வயசுல பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு மாயா எங்கே தான் ஸ்கேட்டிங் பண்ண வருவான்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஹென்ரியுமே பார்த்தீங்கன்னா கிங்பின் கூட ரிலேட் ஆன ஒரு ஆள் தான். ஸோ அவர் கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ கிங்பின் பற்றி சில விஷயங்கள் உங்களோட பிரைவேட்டாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹென்ரியை அப்படியே ஒரு வாட்டர் டவரோட உச்சத்துக்கு கூட்டு போவாங்க. அந்த இடத்துல எக்கோவோ பானியை பார்க்க வச்சு நீ வந்த விஷயம் பானிக்கு தெரியலனா அவன் மனசு உடஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருக்க பிஸ்க் ஷிப்பிங்கை பார்த்தா நம்ம எக்கோ நான் இதை தெரியாதப்பா வந்தேன், எனக்கு இங்க இருக்க அந்த ஷிப்பிங்ல ஒரு பாக்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே டிமாண்ட் வைக்க உன்னுடைய பிரச்சனையை நீ இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டியா, நியூயார்க் பிரச்சனை அங்கேயே இருக்கணும், இங்க வந்து என்னை சுத்தி இருக்க நான் நேசிக்கிற மக்களை கொண்டுடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. இதை பார்க்கும்போது டக்குன்னு இந்த வக்காண்டா ஃபாரவர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் லவ்ங்கிறதுக்கும் நேசிப்புங்கிறதுக்கும் வக்காண்டா ஃபாரவர் சிம்பிளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு பார்த்தீங்களா.
எக்கோ நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது ஹென்றி நானும் நீயும் பேசவே இல்லை, இங்கே வந்து இந்த கான்வர்சேஷனே நடக்கலை அப்படின்னு பட்டுன்னு கட் அண்ட் ரைட்டாக அந்த இடத்துல நம்ம மாயாவை ஒதுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். நம்ம எக்கோ ஆப்வியஸாக அவங்க அப்பாவோட அந்த சாவுக்கு பழி வாங்குறதுக்காகவும் அதே சமயத்தில் அந்த கிங்பினோட அந்த பிளேஸை டேக் டவுன் பண்ணுறதுக்காகவும் தான் டைப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன பண்ணுறது, இது அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம கிங்பின் செத்துட்டான் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் கிங்பின் அந்த இடத்துல உயிரோட தான் இருக்காரு, கண்ணில் மட்டும் அடிபட்டிருக்கு. எப்படா அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தாங்க. பட் எனிவேஸ் இதில் நம்ம எக்கோ ஒரு பிளாட் போட கிங்பின் உயிரோட இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படியே செகண்ட் எபிசோட் கிட்ட வந்தோன்னா இதோட ஓப்பனிங்கே நம்ம எக்கோட ஒரு பாஸ்ட் ஆன்சஸ்டர் பேஸ் பண்ணி தான் ஓப்பன் ஆகும். 1200 AD அப்போ அலபாமால ஒரு 2 குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் யாருக்கு சொந்தமாக இருக்குன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வயலன்ஸான சண்டை கிடையாது, மூளைக்கு ஒரு கேம் மாதிரி. ஸோ அதில் தோக்குற நிலைமையில இருக்க இந்த எக்கோட ஆன்சஸ்டருக்கு அவங்க உண்மையான முன்னோர்கள் சக்தி கிடைச்சு அந்த சக்தியை வச்சு எப்படியோ ஜெயிக்கிற மாதிரி அந்த கதை முடிஞ்சிருக்கும். பட் டெக்னிக்கலா 1200 AD அப்போ இந்த மாதிரி ஒரு கேம் பிளே ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த சமயத்தில் இருந்திருக்க தான் செய்யுது. ஆனால் ஒன்லி ஆம்பளைங்க மட்டும் தான் அந்த கேமை விளையாடுவாங்களாம், பெண்கள் விளையாட மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டீம்லேயே நீங்கள் எடுத்து பாருங்க, எக்கோட அந்த முன்னோடி மட்டும் தான் பெண்ணாக இருப்பாங்க, மற்றவங்க எல்லாருமே ஆடாக தான் இருப்பாங்க. ஸோ அதே அப்படி மாதிரி மாற்றினாங்கன்னு தெரியல, அது ரூல்ஸே மாற்றி அமைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் கொடுக்குது. பட் எனிவேஸ் இந்த பக்கம் அந்த எக்கோவோட ஆன்சஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டாக் ஆனவங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே உணர்த்திருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மாயா பிஸ்கெட்ஸோட ஹெல்ப் மூலிமா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஸ்கெட்ஸ் கிட்ட காசு கொடுத்து தனக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்ல அந்த இடத்துல பிஸ்கெட்ஸ் அங்கிருந்து கிளம்பி இவருடைய கிராண்ட்பா அவங்க தனி ஒரு ஸ்டோர் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரில் எல்லா பொருளுமே ஆட்டையை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க கிராண்ட்பா செம்ம ஃபன்னான ஒரு கேரக்டர் இருக்கிறத அழகாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ வரப்போகிற எல்லா ஃபாரினர்ஸ் கிட்டையுமே ஒரு டப்பா பொருளை ஏமாற்றி விட்டுறாங்க. இந்த இடத்துல இந்த சாக்டோயினா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ட்ரெடிஷனாக நடக்கக்கூடிய ஒரு பொங்கல் திருவிழா, பொங்கல் இல்லையா ஏதோ ஒரு பௌவ திருவிழா, அந்த திருவிழாக்கான பிளான் வந்து போட்டுருக்காங்க. அதோடைய ஹெட்டாக இருக்கிறது மாயாவோட பாட்டி சூலா தான். ஸோ சூலாவுக்கு மாயா ஊருக்கு வந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வந்துருச்சு. மாயாவோட இந்த லைஃப் ஸ்டைல் ஆப்வியஸாக சூலாவுக்கு பிடிக்காது. ஸோ இவன் நம்ம பிஸ்கெட்ஸ் அண்ட் பானியை ஏமாத்திட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடையே போய் ஹென்றி மீட் பண்ணும்போது சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எப்படியோ இவ கேட்ட எல்லா பொருளையுமே பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்க பிஸ்கெட்ஸ் மண்டையில் மிளகா அரைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவிலேயே மாயா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸை ஏமாற்றி நடுராத்திரி அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. ஹென்றி கிட்ட ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினை தனக்காக ஹெல்ப் பண்ணி பிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களே, அந்த ஹெல்ப்பை ஹென்றி பண்ணாதன் சமயத்தில் இதை நானே பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற தாட்டில் பிஸ்கெட்ஸ் ஹெல்ப் மூலிமா அந்த ட்ரெயின் மேலே எப்படியோ நம்ம எக்கோ ஏறிடுறாங்க. ஏன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி பிஸ்கெட்ஸ் கிட்ட ஒரு ட்ராக்கருமே கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ட்ராக்கரை ஃபாலோ பண்ணி பிஸ்கெட்ஸ் வந்துட்டு இருக்க அந்த ட்ரெயினில் இப்போதைக்கு நம்ம எக்கோ ஒரு முக்கியமான கம்பார்ட்மெண்ட் தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க, D9X. காமிக்ல டேர்டெவில் இஷ்யூ 9ல தான் நம்ம எக்கோ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஸோ D9ங்கிறது பாசிபிளி டேர்டெவில் இஷ்யூ 9 இருக்கலாம். எக்ஸுங்கிறது என்னன்னு தெரியல. பட் பாசிபிளி இப்போ இருக்க அந்த ரூமர் படி பார்க்கும்போது நம்ம எக்கோவை எக்ஸ்பெண்டாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அதாவது ஒரு மியூட்டண்டாக காமிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. காமிக்கில் நம்ம எக்கோவுக்கு சக்திகள் பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் இந்த சீரீஸில் நம்ம எக்கோவுக்கு முன்னைக்கு ஒரு மியூட்டன்ட் மாதிரி சக்தி கொடுக்கப்பட்டிருக்கல. ஸோ விச் மீன்ஸ் D9 டேர்டெவில் 9ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட எக்கோ இந்த சீரீஸ் மூலியமா ஒரு எக்ஸ்பெண்டாக மாறிட்டா, அதாவது ஒரு மியூட்டண்டாக மாறிட்டாங்கிறத சொல்லாமல் சொல்கிறாங்களே இடமோ. பட் எக்கோ எல்லார் கண்ணிலையுமே வேரில் விட்டு ஆட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி எப்படியோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உள்ளே இருக்க ஒரு பொட்டியை திறந்து பார்த்துட்டு அப்படியே வெளில வந்துடுறாங்க. உள்ளேருந்து எந்த ஒரு பொருளையும் அங்கே ஆட்டி போட்ட மாதிரி தெரியல. அங்கேருந்து எல்லா வேலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு ட்ரெயின் கிளாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த உடஞ்சி போன கால் சிக்கிக்கும். எங்கோ மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இந்த பக்கம் நம்ம மாயா அவளுடைய அந்த பழைய சக்திகளை வர வச்சு அந்த ட்ரெயினையே தள்ளி விடுறாங்க. ஐ மீன் லைக் லிட்டரலாக அந்த ட்ரெயினை புஷ் பண்ணுற அளவுக்கு மாயாவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. எப்படிரா? பட் எனிவேஸ் இந்த இடத்துல அவளுடைய அந்த ப்ராஸ்தட்டிக் லெக் உடஞ்சிரும். அதை வச்சு எப்படியோ நொண்டி வெளியில் வந்து நம்ம பிஸ்கட்ஸோட கார் மேலே அவங்க குதிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த பிஸ்கட்ஸ் என்ன தான் கார் ஓட்டிட்டு இருந்தாலும் அந்த கார் இவங்களுடைய பாட்டிக்கு சொந்தமானது, சூலாவுக்கு சொந்தமானது. தக்காளி என் பாட்டி எனக்கு கொல்ல போகிறாங்க, ஆட்டையை போட்டது உண்மையிலேயே வர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஸ்கட்ஸ் மாயா கிட்ட கேட்க, மாயா ஆட்டையை போட்டனா நான் ஒன்றுத்தையும் எடுக்கலடா அப்படின்னு சொல்வது பிஸ்கட்ஸ் முகத்தை நீங்கள் பார்க்கணுமே பேய் அரைஞ்சவன் போலதாக இருக்கும். இந்த ட்ரெயின் அப்படியே நியூயார்க்கு போகுது. ஸோ அங்கே இருக்க ஒரு வேர் ஹவுஸில் உள்ள இருக்க எல்லா பொட்டியுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேர் ஹவுஸோட லீடராக தான் இவரை காமிச்சிருப்பாங்க, ஜெயினுங்கிற கேரக்டர். இவரும் காமிக் புக்கில் கிடையாது, இந்த சீரிஸ்க்காகவே உருவாக்கப்பட்டிருக்காரு. பட் இங்கே இருக்க அந்த கேங்கை நீங்கள் காமிக் புக்கில் பார்த்துருப்பீங்க, பிளாக் நைஃப் கார்ட்டல்னு சொல்லுவாங்க. நம்ம கெம்பியன் கீழே இருக்க ஒன் ஆஃப் த மாஃபியா குரூப்னு சொல்லலாம். அண்ட் இவங்க தான் நியூயார்க் முழுக்கவே வெப்பன் சப்ளை பண்ணுறவங்க. லிட்டரலாக நம்ம கிங்பினோட வெப்பன் சப்ளையரே இந்த பிளாக் நைஃப் கார்ட்டல்ஸ் தான். ஸோ எக்கோ இந்த பிளாக் நைஃப் கார்ட்டலை தான் டார்கெட் வச்சிருக்காங்க. அதை அடிச்சா நம்ம கிங்பினுக்கு வெப்பனே கிடைக்காது. கிங்பின் சம்மந்தப்பட்ட எல்லாருமே லைக் லிட்டரலாக முடக்கப்படுவாங்க. வெப்பன்ஸ் இல்லைனா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனாலேயே இங்கே இருக்க ஒரு பொட்டியில் ஒரு வித்தியாசமான பாம்பை செட் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சு பிளாக் நைஃப் கார்ட்டில் இருக்க எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுறாங்க. அந்த பாம்பு இருக்க அந்த பாக்ஸை நோட் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக ராக்கெட் ஹெட்ஸுங்க. ராக்கெட் லான்ச்சரில் ஒரு ஹெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே
அந்த ஹெட்ஸ் இருக்கு. அப்போ வெடிச்சு என்ன நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே செத்துடுறாங்க. ஜேன் அண்ட் அவருடைய அந்த பிஏ மட்டும் தச்சுறாரு. ஸோ இப்போதைக்கு எப்படியாச்சும் இந்த எக்கோவை கொன்னே ஆகணுங்கிற மாதிரி அவர் நம்ம எக்கோ தலைமையில கிட்டத்தட்ட ஒரு பவுண்டியை ஃபிக்ஸ் பண்றாரு. இந்த பவுண்டியை நம்ம கிங்பின் ஹெல்ப் மூலியமா தான் நம்ம எக்கோ தலைமையில ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ எக்கோ குவீன் பெண்ணா மாறணும், அந்த மொத்த இடத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிற அந்த சமயத்தில் இவ தலைமையில ஒரு பவுண்டி ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. எக்கோவோட அந்த வாண்டட் லெவல் அதிகமாக இருக்கு. தான் ஊர்ல இருந்து கிளம்பின ஒரு ஷிப்மெண்ட்ல தான் நம்ம ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் ஹென்ரியை எல்லாருமே தொடர்ந்து கால் பண்ணி அவருக்கு பிரஷர் அதிகமாக்க இதை யார் பண்ணாங்கிறது ஆப்வியஸ் அவருக்கு தெரிய வந்திருக்கும். நம்ம மாயாவை அவர் வார்ன் பண்றாரு. உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ண மாயா தன்னுடைய உடஞ்சு போன அந்த காலை அவங்க தாத்தா கிட்ட கொடுத்து சரி பண்ண வந்திருப்பாங்க. அவங்க தாத்தா நீ திரும்ப வந்து நினைச்சு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நீ ஏன் உங்க பாட்டி கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இவருடைய காலை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு டெம்பரரியான கால் ரிப்பேர் தான். இதை தாண்டி ஒரு நல்ல பெர்ஃபெக்டான காலில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை கூட சீக்கிரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல நம்ம எக்கோ இவர்கிட்ட இருக்க ஒரு வித்தியாசமான பொம்மையை நோட் பண்றாங்க. இந்த பொம்மை இவளுடைய கனவுல அடிக்கடி வரக்கூடிய ஒரு உருவம் மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. இது என்னன்னு சொல்லி கேட்க இவ தான் சவுட்டா இன மக்களோட முதல் முன்னோடி. இவ தான் அந்த வம்சத்துல தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்க பாட்டி என்கிட்ட அப்பப்போ பேசிட்டே இருப்பாங்க. ஸோ மேபி உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா உன் பாட்டியை கேள அப்படின்னு சொல்ல நீங்க நான் சொன்ன வேலையை மட்டும் பாட்டுக்க, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தலைமை பிஸ்கெட்ஸ் தக்காளி கார் உடஞ்சி போச்சுரா, என் பாட்டி எனக்கு கொல்ல போறாங்க, இந்த காரை ரிப்பேர் பண்றதுக்கு என் பிளே ஸ்டேஷன் 4 நான் விற்க போறேன், ரொம்ப கம்மி பிரைஸ் 125 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போக அப்படின்னு சொல்லி அவர் ஓப்பனாவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. 125 ரூபா வேணாம், எனக்கு 100 ரூபா கொடுத்துட்டாவது கொண்டு போயடா, மின்ட் கண்டிஷன்ல இருக்கு, பெர்ஃபெக்டா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சறதை பார்த்த உடனே ஆப்போசிட்ல ஃபயர் ட்ரக்ல இருந்து பானி பிஸ்கெட்ஸ் கூட பேச ஆரம்பிப்பாங்க. நீ பரவாயில்லாம இருக்கியாடா, கார் அவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னா ஏதாவது பெரிய ஆக்சிடென்ட்டா, யாருக்கும் ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்ல யாருக்கும் ஒன்றும் ஆகல, எனக்கு ஒன்றாவல, பிலிஜாக்கு ஒன்றாவல, மாயாவுக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்வது பானிக்கு இப்போதைக்கு மாயா ஊருக்கு வந்துட்டாங்கிற ஒரு உண்மை தெரிய வந்திருக்கு. ஆஹா உளறிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பானியோட அந்த காலை கட் பண்ணிட்டு நம்ம பிஸ்கெட்ஸ் எப்படி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. பட் பானிக்கு மாயா இங்கே இருக்க விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹென்றி இப்போதைக்கு எக்கோவை மீட் பண்ணுறதுக்காக அவளுடைய வீட்டுக்கே வராங்க. அந்த இடத்துல புது ப்ராஸ்தட்டிக் லெக்கோட நம்ம எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. தக்காளி அவ்வளோ பெரிய ஒரு கலவரத்தை தூண்டி விட்டு நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு, நீ ஏன் ஷிப்மெண்ட் மேலே கை வைக்கிற, நீ இப்போதைக்கு இந்த ஊருக்கு போற கொண்டு வந்துட்ட, எப்பவுமே ஒரு நல்ல பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல நம்ம எக்கோ நான் முன்னாடியே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன், நீ ஹெல்ப் பண்ணியிருந்தானா நான் குவீன் பெண்ணா மாறிட்ட அப்புறம் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இப்போதைக்கு ஒரு பவர் வேக்கம் கிரியேட் ஆகியிருக்கு, அந்த பொசிஷனுக்கு நான் வர ஆசைப்படுறேன், அதுக்கு எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஹென்றி அதை கேட்ட உடனே நீயும் அவன மாதிரியே மாறிட்டு இருக்க, நீயும் அந்த ஃபிஸ்க் மாதிரியே உன்னுடைய மனநிலையை மாத்திக்கிட்ட போல, அது சரியில்லை, உன் பிரச்சனையை உன் கூட வச்சுக்க, இந்த ஊருக்கு அதை கொண்டு வந்துடாத, என் கூட இருக்கவங்கள அது கொண்டுடும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மாயாவை வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. மாயாவுக்கு செம்ம காண்டாகி இதுக்கு முன்னாடி பானி அண்ட் மாயா எந்த இடத்துல டென்ட் போட்டு உட்காந்து விளையாடிட்டு இருப்பாங்களோ அங்க இருக்க ஒரு ஸ்விங் செட்டை ஊஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பட்டு கண் எடுத்து சுட இவளுடைய அந்த பாஸ் மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அதுல எக்கோவால எப்படி இந்த அளவுக்கு பக்காவா குறி வைக்க முடியுதுன்னு சொல்லி காட்டுற மாதிரி இந்த ஒரு கேரக்டரை காமிச்சு அவர் ஷூட் பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைச்சு அதோட இந்த எபிசோட் 2 முடிச்சிருப்பாங்க. ஸோ எக்கோங்கிற கேரக்டருக்கு அவருடைய முன்னோர்களோட சக்தி தான் லிட்டலா காலம் கடந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்ல வராங்க. பட் ஆப்வியஸா நிறைய ஜென்ரேஷன் பாஸ் ஆகி இருக்கணும். ஆனா எக்கோ ஒன்லி அவளுடைய பாஸ்ட் 5 ஜென்ரேஷனை தான் யூஸ் பண்ற மாதிரி கம்மிக்கப்பட்டிருக்கு, ஏன்னு தெரியல. பட் ஓவராலாவே ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிகினிங் இருந்துச்சு. அடுத்த எபிசோட்ல என்னென்ன காமிச்சிருக்காங்கன்னு தொடர்ந்து பார்ப்போம். ஸோ நீங்க இந்த சீரிஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க தாத்தா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான உடலை மீட் பண்ணி இருந்திருக்கும். ஹேப்பன் கேஸ் வட்டா.